பார்த்தோமா கண்ணன் 5 ரூபத்தில் இந்த கலியுகத்தில் அவதரிக்கிறான். எத்தனை ரூபத்தில் கண்ணன் அவதரிக்கிறான் இந்த கலியுகத்தில்? 5 ரூபமாக கலியுகத்தில் அவதரிக்கிறான். அந்த 5 ரூபம் என்னென்ன ரூபமா? மொத கண்ணன் இந்த கலியுகத்தில் கலிகாலே நாமரூபே கிருஷ்ண அவதாரே, இந்த கலிகாலத்தில் நாம ரூபத்தில் கிருஷ்ணர் அவதரிக்கிறான். இதுதான் கண்ணனுடைய இந்த கலியுகத்தின் அவதாரம். எந்த அவதாரம்? நாமாவதாரம். இந்த கண்ணனுடைய நாமமும் கண்ணனும் வேறு கிடையாது. கண்ணனே அவன் திருநாமமாக இந்த உலகத்தில் அவதரித்திருக்கான். இரண்டாவது, இந்த உலகத்தில் கண்ணன் எப்படி அவதரித்திருக்கான்? கண்ணன் பாகவத புராணமாக அவதரித்திருக்கான். இந்த உலகத்துக்கு கண்ணன் இந்த உலகத்தை விட்டு அவன் திருலோகம் எங்க இருக்கிறது? கோலோக விருந்தாவனம், வைகுண்ட லோகத்தில் உச்சகட்டமான லோகம். the supreme planet among the வைகுண்டா planets is கோலோக விருந்தாவனம். இந்த லோகத்தை விட்டு அவன் திருப்பி அவன் திருலோகத்துக்கு போகிற நேரத்தில், அந்த நேரத்தில் சூரியனாக உதைத்ததுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் மகாபுராணம். 18 புராணத்தில் சிறந்த புராணமாக விளங்கிய இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் சாக்ஷாத் கிருஷ்ணரே இந்த பாகவத புராணம். மதம் கண்ணன் கலியுகத்தில் நாமரூபமாக அவதரித்திருக்கான். இரண்டாவது, ஸ்ரீமத் பாகவத புராணமாக இந்த உலகத்தில் கண்ணன் அவதரித்திருக்கான். மூன்றாவது, கண்ணன் இந்த உலகத்துக்கு எப்படி அவதரித்திருக்கான்? கலியுகத்தில் ஆச்சாரியாராக, வைஷ்ணவ ஆச்சாரியாராக இந்த உலகத்தில் கண்ணன் அவதரித்திருக்கான். அந்த வைஷ்ணவ ஆச்சாரியார்களாம் சாதாரணவர்கள் இல்லை, அவங்க எல்லாரும் கண்ணனுடைய ஹம்சம், கண்ணனுடைய நித்திய சேவர்கள். அவன் திருவடியை நித்தியமாக வைகுண்ட லோகத்தில் கோலோக விருந்தாவனத்துல சேவிச்சு கொண்டிருக்கிறவர்கள். இந்த உலகத்தில் இந்த பந்தபத்த ஜீவாத்மாக்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக, நம்மளாம் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம், நம்மளுக்கு விமோசனம் கொடுக்கறதுக்காக இந்த ஆன்மீக ஞானத்தை, பாகவதம் பகவத்கீதான இந்த ஆன்மீக ஞானத்தை நம்மளுக்கு உபதேசிக்கிறார்கள். மூணாவது, வைஷ்ணவாச்சாரியார்களா இந்த உலகத்தில் கிருஷ்ணர் அவதரிக்கிறார். நாலாவது, இந்த உலகத்தில் கிருஷ்ணர் எப்படி அவதரிக்கிறார்? அர்ச்ச விக்கிரமாக. அர்ச்ச விக்கிரகம் என்பதே கண்ணன் விக்கிரக வடிவத்தில் இந்த உலகத்துக்கு அவதரிக்கிறார். ரொம்ப விசேஷமான ஒரு அவதாரம் இந்த அர்ச்ச விக்கிரகம். நம்ம நினைக்க கூடாது இந்த அர்ச்ச விக்கிரகம் ஒரு சிலை, ஒரு கல், ஒரு ஓவியம் அப்படின்னு எந்த நேரத்திலும் இந்த அர்ச்ச விக்கிரகத்தை இந்த மாதிரி நினைக்கவே கூடாது. இந்த அர்ச்ச விக்கிரகம் சாக்ஷாத் கிருஷ்ணரே, அதுல ஒருபோது சந்தேகமே கிடையாது. நீங்க நினைக்கலாம், எப்படிப்பா ஒரு கல், மனிதனால சிதைக்கப்பட்ட ஒரு கல் எப்படி தெய்வமாக ஆகுறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டுமா? கீதையிலே படிக்கும் போது கண்ணனுக்கு 3 வகையான சக்திகள் கொண்டு, அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, ததாஷ்ட சக்தி கொண்டது. இந்த பௌதீக லோகம் பகிரங்க சக்தி, அவனோட ஆன்மீக லோகம் அந்தரங்க சக்தி. நம்ம ஜீவராசிகள் எல்லாம் ததாஷ்ட சக்தியில சேருவோம். அப்படி பார்த்தோமா, கண்ணன்னாலே ஆன்மீகத்தை, அவனால இந்த பௌதீகத்தில் இருக்கிற விஷயத்தை கூட அவன் ஆன்மீகமாக மாற்ற முடியும். அதுதான் எலக்ட்ரிஃபைட் சொல்லுவோம் பாருங்க. ஒரு வயர் இருக்கு, அந்த வயர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும் போது ஆட்டோமேட்டிக்லி அது எலக்ட்ரிஃபைட் ஆகுது. இட் பிகம் சார்ஜ் வித் எலக்ட்ரிசிட்டி. அதுக்கப்புறம் அது சாதாரண ஒயர் கிடையாது, அதுல எலக்ட்ரிசிட்டி இருக்கிறதுனால அதனால பல்பை லைட் பண்ண முடியுது. இதே போலவேதான் இந்த கல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது வெறும் கல்லாக இல்லை, அது ஆச்சாரியார்கள் பிராண பிரசிஷ்டம் பண்ணி, கும்பாபிஷேகம் பண்ணி, அந்த பரம்பொருளாக இருக்கு என்பருமாள் ஸ்ரீகிருஷ்ணரை இந்த அர்ச்ச விக்கிரகத்தை தன் ரூபமாக ஏற்றுக்கொள்ளணும்னு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணும் போது, இந்த தூய பக்தர்கள், இந்த வைஷ்ணவாச்சாரியார்களோட குறிக்கோளை கண்ணன் ஏற்றுக்கொண்டு, அவன் என்னதான் நித்தியமாக அவன் லோகம் கோலோக விருந்தாவனம் வைகுண்டத்தில் அவன் வாசம் செஞ்சு கொண்டு இருந்தாலும், இந்த திருலோகத்துக்கு இந்த அர்ச்ச விக்கிரகத்துக்குள்ளே அவன் வாசிக்கிறான். அதனால கலியுகத்தில் 4வது எப்படி கிருஷ்ணரை தரிசனிக்கலாம்? 4வது கண்ணனுடைய அவதாரம் கலியுகத்தில் அர்ச்ச அவதாரம், அர்ச்ச விக்கிரக அவதாரம். இந்த அர்ச்ச விக்கிரகம் சாக்ஷாத் கிருஷ்ணரே, அதுல ஒருபோது சந்தேகமே கிடையாது. யாருமே கோவில்ல இருக்கிற சுவாமியை பார்த்து இது ஒரு கல், இது ஒரு ஓவியம்னு எந்த நேரத்திலும் நினைக்கவே கூடாது. இது ஒரு மிக மிக தப்பான விஷயம்.
நினைக்கவே கூடாது. இந்த அர்ச்ச விக்கிரகம் சாக்ஷாத் கண்ணனே. சோ 4 விஷயம் சொல்லிட்டேன். கலியுகத்தில் கண்ணன் 4 ரூபத்தில் 5 ரூபத்தில் அவதரிக்கிறது. 4 விஷயத்தை நான் சொல்லிட்டேன். 5வது கலியுகத்தில் கிருஷ்ணர் பகவத் பிரசாதமாக அவதரிக்கிறார். பகவத் பிரசாதம். கண்ணன் இந்த உலகத்தில் எப்படி அவதரிக்கிறான்? பிரசாதமாக அவதரிக்கிறான். இந்த பிரசாதமும் அவனுடைய ஒரு ரூபம், காருண்ய ரூபம். பிரசாதத்துக்கு அதிபதி தெய்வமாகிய விளங்குகிற ஜகத்துக்கே தெய்வமாகிய என்பெருமான் ஜெகநாதன் ஒரிசால இருக்கிறார். அவர் ஒரிசால இருக்கிறதுனால அவர் ஒரிசா மக்களுக்கு மட்டும் தெய்வம்னு கிடையாது. அவனுடைய நாமம் ஜெகநாதன். ஜெகநாதன் என்பது பொருள் என்ன? ஜகத்துக்கே அவன் தெய்வம். ஜகத் என்பது என்ன? ஆன்மீக லோகமும் சரி, பௌதீக லோகமும் சரி. இதுதான் கீதையிலே அவன் 10வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகத்தில் சொல்றான். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரவார்த்ததே இதீமத்வ பஜந்தே மாம் புத்தபவாசமானது. அகம் சர்வஸ்ய பிரபவோ. இந்த ஆன்மீக லோகமும் சரி, இந்த பௌதீக லோகமும் சரி, இந்த அனைத்து லோகமும் ஜெகநாதருடைய, கண்ணனுடைய பேரு இது ஜெகநாதன். அதனால இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்களா, கண்ணன் 5 ரூபமாக அவதரிக்கிறான். இந்த கலியுகம் வந்து தன்ய கலியுகம்னு சொல்லுவாங்க. ரொம்ப காருண்யமான ஒரு கலியுகம். சாதாரண கலியுகம் இல்லை, ரொம்ப ஒரு காருண்யமான கலியுகம். கலியுகத்தில் கண்ணன் எத்தனை ரூபத்தில் அவதரிக்கிறான்? 5 ரூபமாக அவதரிக்கிறான். யார் இந்த 5 ரூபத்தை கமெண்ட் பண்ணி சொல்ல முடியும்? ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் இந்த 5 ரூபம், கண்ணன் இந்த 5 ரூபத்தில் அவதரிக்கிறான்னு சொல்லியிருந்தேன். இந்த 5 ரூபம் யாருனால ரிகால் பண்ண முடியும் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் கண்டிப்பாக சில பேரை நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள். 5 வடிவமாக கண்ணன் அவதரிக்கிறான். இந்த கலியுகத்தில் கண்ணன் வந்து 5000 வருடத்துக்கு முன்னே அவன் திருலோகத்துக்கு கிளம்பிட்டானே, அவனை பார்க்க முடியாது, அப்படி யாருமே நினைக்க கூடாது. எனக்கு அவசியமும் கிடையாது. ஏன்னா கண்ணன் ஒண்ணு இந்த உலகத்தில் தான் இருக்கிறான், 5 ரூபமாக இருக்கிறான். சரி, யாரும் சொல்லல, நானே சொல்லிறேன். கண்ணன் எந்த ரூபத்தில் இருக்கிறான்? அவன் திருநாம ரூபத்தில் இருக்கிறான். கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரே. கலிகாலத்தில் கிருஷ்ணர் நாம ரூபத்தில் அவதரிக்கிறான். கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரே. 2வது கலியுகத்தில் கிருஷ்ணர் எப்படி அவதரிக்கிறான்? அமல புராண ஸ்ரீமத் பாகவத புராணமாக கண்ணன் அவதரிக்கிறான். 3வது கண்ணன் இந்த உலகத்தில் எப்படி அவதரிக்கிறான்? வைஷ்ணவ ஆச்சாரியார்களாக இந்த உலகத்துக்கு வந்து நம்மளை இந்த சம்சார கடல்ல புனரதி மரணம் புனரதி ஜனனம் சொல்லி இந்த சம்சார கடலை நம்ம பந்தப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்மளை ரட்சம் பண்றதுக்காக வைஷ்ணவ ஆச்சாரியார்கள், சிங்கத்தை போல இருக்க வைஷ்ணவ ஆச்சாரியார்கள் இந்த உலகத்துக்கு அனுப்புறார். அது கண்ணனுடைய 3வது ரூபம். 4வது கண்ணனை எப்படி வந்து பார்க்கலாம்? அர்ச்ச விக்கிரகமாக கண்ணனை வந்து சேவிக்கலாம். கண்ணன் இந்த உலகத்துக்கு எப்படி வர? அர்ச்ச விக்கிரகமாக வரான். அர்ச்ச விக்கிரகமும் கண்ணனும் வேறு இல்லை. கண்ணன் சாக்ஷாத் அந்த பரம்பொருளே தான் அர்ச்ச விக்கிரகமாக வராரு. அதுக்கப்புறம் 5வது கண்ணனை எப்படி சேவிக்கலாம்? கண்ணனை எப்படி பார்க்கலாம்? கண்ணனை பிரசாதமாக பார்க்கலாம். இதனாலதான் நான் தினம்தோறும் எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, தினம்தோறும் நான் செய்யறது வீடியோ என்னது? ஒரு பிரசாத வீடியோவை போடுவேன். பிரசாத வீடியோ போட்டு என்ன சொல்லுவேன்? கண்டிப்பாக நீங்க மறக்காம துளசி வச்சு கண்ணனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இது காரணம் என்ன? இந்த பிரசாதம் என்பது இதுவே கண்ணனோட ஒரு திருரூபம். இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் கிருஷ்ணா. பிரசாதம் வந்து சாதாரணது இல்லை, அது வந்து கண்ணனோட ஒரு அவதாரம். சோ அதனாலே நம்ம எல்லாருமே வந்து பிரசாதத்தை சாப்பிட வேண்டும். சரியா? ஏன்னா விக்கிரகத்தை எல்லாரும் வழிபட முடியாது. ஆக்சுவலி 5 ரூபத்துல நீங்க பாத்தீங்களா, எல்லா நேரத்துல நம்மளுக்கு எக்ஸஸ் இருக்கிறது வந்து கண்ணனோட திருநாமம். இந்த 5 ரூபத்தை சொன்ன காரணமே என்ன, எதுக்கு தெரியுமா? என்னதான் வந்து கண்ணன் இந்த உலகத்தில் 5 ரூபமாக வந்து அவதரிக்கிறான். கலியுகத்தில் 5 ரூபமாக அவதரிக்கிறான். சொன்ன அர்ச்ச விக்கிரகமாக வரான், பிரசாதமாக வரான், பாகவதமாக வரான், வைஷ்ணவ ஆச்சாரியார்களா வரான். அதே நேரத்தில் அவனோட திருநாமமாக வந்தாலும் நம்மளுக்கு எல்லா நேரத்தில் எக்ஸஸ் இருக்கிறது. எல்லா நேரத்தில் நம்மளால சுலபமாக இந்த ஒரு ரூபம் வந்து எப்பொழுதும் அவனை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இந்த ரூபத்தில் அவனை எப்பொழுதும் நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது எந்த ரூபம்? அவனுடைய திருநாமம். கண்ணனுடைய திருநாமம் தான் நம்மளுக்கு எப்பொழுதும் நம்ம கூடவே இருந்து எவ்ரி டைம். சோ அதனால கண்ணனுடைய திருநாமம் தான் நம்மளுக்கு எப்பொழுதும் இருக்கும். சோ கிருஷ்ணா is the supreme being of Vishnu. Undoubtedly it is Krishna. ஏன்னா பாகவத புராணத்தில் கண்டத்தில் 3வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகத்தில்